ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் 10வது அத்தியாயத்தில் சென்ற பதிவில் முதல் 10 ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது 11வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடியேன் உங்களிடம் கூறிக்கொள்வது என்ன என்றால், உங்களிடம் அடியேன் சொல்ல சொல்ல நீங்கள் பகவத்கீதை புஸ்தகத்தை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த புஸ்தகத்தில் உள்ள கருத்துக்களையும் நீங்கள் அதையும் சேர்ந்து படித்துக்கொண்டே வரும் பொழுது, அடியேன் சொல்ல சொல்ல நீங்களும் அதே சேர்த்து படித்துக்கொண்டே வரும்பொழுது உங்களுடைய மனதில் கீதையின் கருத்துக்கள் ஆழமாக பதியும். அதனால் உங்களுடைய மனம் புத்துணர்ச்சியும் தெளிவு பெறும். நல்ல ஒரு இறைவனை பற்றிய ஒரு மகத்துவமான பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளே. ஆகவே புஸ்தகம் இருந்தால் பரவாயில்லங்க, வச்சுக்கோங்க, இருக்கிற புஸ்தகத்தை வச்சுக்கோங்க. அப்படி புஸ்தகம் இல்லாதவர்கள் அடியேனிடம் இந்த புஸ்தகம் பாருங்க, நான் வச்சிருக்கேன். இந்த புஸ்தகம் ரூபாய் 40 மட்டுமே. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் வேணும்னு சொன்னீங்களா, வேண்டும் என்று கேட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்திற்கு கொரியர் செய்து வைக்கப்படும். கொரியர் சார்ஜ் மற்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். இப்போ நாம விபூதி யோகம் 11வது ஸ்லோகத்தில் இருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற பதிவில் நாம் பல விஷயங்களை, பிரம்மா எப்படியெல்லாம் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறார், அந்த பிரம்மாவை சிருஷ்டி செய்த விஷ்ணு யாரு, அது மட்டுமல்லாமல் 3 விஷ்ணுக்களை பற்றி மிகவும் அற்புதமாகவும் விரிவாகவும் தெரிந்து கொண்டோம். காரணோதக விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, ஷீரோதகசாயி விஷ்ணு, இந்த 3 விதமான விஷ்ணுக்கள் யார் என்பதை நாம் விரிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவை நீங்கள் முதலாக பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த பதிவிலே லிங்கையும் ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் அந்த பதிவை கண்டிப்பாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் பகவத்கீதை இந்த முதல்ல இருந்து ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்க்காதவர்களாக இருந்தால் முதல்ல இருந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த பகவத்கீதையை நான் பார்க்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். அது கிடையவே கிடையாது. இறைவனுடைய அருள் இருந்தால்தான் இந்த பகவத்கீதையை உங்களால் பார்க்க முடியும். ஆகவே இறைவனுடைய அருளை பெற்ற இந்த நிமிஷத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து இந்த பகவத்கீதை கருத்துக்களை கேட்டு பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாம். 11வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால் 10வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். 10வது ஸ்லோகம், 10வது அத்தியாயம் விபூதி யோகம். தியானம் முதலியவற்றால் எப்பொழுதும் என்னிடமே ஈடுபடுகின்றவர்களும் பேரன்போடு வழிபடுகின்றவர்களுமான அந்த பக்தர்களுக்கு எந்த புத்தியோகத்தின் மூலம் அவர்கள் என்னை அடைவார்களோ அந்த தத்துவஞான வடிவாகிய புத்தியோகத்தை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. நாம் எப்படிப்பட்ட புத்தியை நாம் பெறும் பொழுது இறைவனுடைய லீலைகளை நாம் புரிந்து கொள்ள முடியுமோ அந்த புத்தியையும் அளிப்பது இறைவனே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஸ்லோகத்திலிருந்தே நீங்களும் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் அப்படிப்பட்ட மகாபெரும் புத்தியை அடையும் பொருட்டே இந்த பகவத்கீதை பதிவை பார்க்கிறீர்கள். அதுவும் இறைவனுடைய அருளால் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். இப்பொழுது 11வது ஸ்லோகங்க. அவர்களுக்கு அருள் புரிவதற்காக, யாருக்குங்க? உங்களுக்கு தாங்க. அவர்களுடைய உள்ளத்தில் நிலைத்து நின்று அறியாமையினால் உண்டான இருளை ஒளிமயமான தத்துவ ஞான வடிவான விளக்கினால் நானே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. உங்களுடைய மன இருளை போக்குவதற்காகத்தான் பகவான் கிருஷ்ணர் உங்களுக்கு தத்துவ ஞான வடிவான ஒரு விளக்கை உங்களுடைய மனதில் ஏற்றி வைக்கிறார். அதை செய்பவர் நானே என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இப்பொழுது அர்ஜுனன் பலவிதமான கேள்விகளையும் பலவிதமான ஒரு என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மேலும் மேலும் அர்ஜுனன் ஆசைப்படுகிறாரோ அந்த ஆசைகளை எல்லாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டே வரப்போகிறார். அர்ஜுன வாச்சங்க 12வது ஸ்லோகம். அர்ஜுனன் சொல்கிறார், நீங்கள் தான் பரபிரம்மம். அது தெரிந்த விஷயம் தான் இல்லையா? பரமபதம் மிகவும் புனிதமானவர். வரிசையா சொல்லிட்டே வர்றாருங்க. ஏனென்றால் எல்லா ரிஷிகளும் உங்களை என்றும் உள்ளவர் அனாதியானவர் அப்படின்னு
பகவான் கிருஷ்ணரை சொல்றாரு. தெய்வீகமான புருஷன், எப்படிப்பட்ட புருஷன்? தெய்வீகமான புருஷன், முழு முதற் கடவுள். இந்த முழு முதற் கடவுள், எல்லா தெய்வங்களும் இந்த பரபிரம்மத்தின் ஸ்வரூபங்களே. அந்த பரபிரம்மம் யார் என்றால் அது பகவான் கிருஷ்ணர் தான். அதைத்தான் கூறுகிறார். நீங்கள் முழு முதற் கடவுள், பிறப்பற்றவர், எங்கும் நிறைந்தவர் என்று கூறுகிறார்கள். உங்களை எல்லாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க, எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவ்வாறே தேவ ரிஷியான நாரதரும், ரிஷிகளான அசிதரும், தேவலரும், மகரிஷியான வியாசரும் கூட கூறுகிறார்கள். இதையெல்லாம் இந்த வியாசரும் கூட இதை இப்படித்தான் சொல்லுகிறார்கள். நீங்களுமே அவ்வாறே என்னிடம் கூறுகிறீர்கள். நீங்களும் அதைத்தான் சொல்றீங்க, நான் தான் எல்லாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அதைத்தான் அர்ஜுனன் கேட்டுட்டே வராரு. கேசவா, என்னிடம் எதை கூறுகிறீர்களோ இந்த எல்லாவற்றையும் உண்மையே என்று எண்ணுகிறேன். எல்லாம் உண்மைதான், அதை நம்புறேன், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பகவானே, திருவிளையாடலுக்காக ஏற்றுக்கொண்ட உங்களுடைய சொரூபத்தை அசுரர்கள் அறிந்து கொள்ளவில்லை. திருவிளையாடல் நடைபெற்று வருவதற்காகவே அவதரித்துள்ளார். எப்படி பரபிரம்மம் கிருஷ்ணராக ஒரு சாதாரண மனிதனாக அவதரித்து இருக்கிறார் அல்லவா? அது யாருக்கு தெரியுதுன்னா அசுரர்கள் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அசுரர்களுக்கு தான் தெரியாது அப்படின்னா தேவர்கள் கூட அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு 14வது ஸ்லோகத்தில் கூறுகிறாங்க. இப்பொழுது 15வது ஸ்லோகம். உயிரினங்களை தோற்றுவித்தவரே அப்படின்னு சொல்றாரு. மேலும் இந்த உயிரினங்களை எல்லாம் தோற்றுவித்தவரே பகவானே, உயிரினங்களின் தலைவரே அப்படின்னு சொல்றாரு. தேவர்களுக்கு தேவனே, எல்லா தேவர்களுக்கும் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள், அந்த எல்லா தேவர்களுக்கும் தேவனே அப்படின்னு சொல்றாரு. ஜெகன் நாயகனே, ஜெகன் என்றால் இந்த உலகம், ஜெகத் அப்படின்னா உலகம் இல்லையா? உலகத்தின் நாயகனே, புருஷோத்தமரே, புருஷோத்தமர்னா புருஷர்களின் மிகச் சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தான் உங்களை அறிய வல்லவர். உங்களை பத்தி நீங்க சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எந்த விபூதிகளினால், சிறப்புகளினால் இந்த உலகங்களை வியாபித்து நிற்கிறீர்களோ, இந்த விபூதிகள் அப்படின்னு சொன்னா இறைவன் தன்னைத்தானே தான் எப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அல்லவா? அந்த இறைவனுடைய பெருமைகள் தான் விபூதிகள் என்று கூறப்படுகிறது. அவ்வளவுதாங்க. அந்த தெய்வீக சிறப்புடைய உங்களுடைய விபூதிகளை, பெருமைகளை நீங்கள் தான் முழுமையாக கூறுவதற்கு திறமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. 16வது ஸ்லோகம். இப்பொழுது 17வது ஸ்லோகம். யோகேஸ்வரா அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதும் சிந்தனை செய்து நான் உங்களை எவ்வாறு அறிவேன்? சதாசர்வகாலம் எப்பொழுதும் எப்படியெல்லாம் நான் சிந்தனை செய்து கொண்டு இதை பற்றிய உண்மையை நான் உங்களிடம் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் பகவானே அப்படின்னு சொல்றாரு, நீங்கள் எந்தெந்த ஸ்வரூபங்களில் என்னால் தியானம் செய்யத்தக்கவராக விளங்குகிறீர்கள், எந்தெந்த ஸ்வரூபங்களில் மூலம் நான் உங்களை வழிபடுவது அப்படிங்கிறதை கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜெகநாதா அப்படின்னு சொன்னார். ஜனார்தனா அப்படின்னு சொல்றாரு. உங்களது யோக சக்தியையும் விபூதியையும் மீண்டும் விரிவாக கூறுங்கள். எத்தனை தடவை நாம ஒரு கோயிலுக்கே போய் அந்த இறைவனை தரிசித்து விட்டு வந்து விட்டா அது நமக்கு போதும்னு தோணுமா? இருக்காது. போதும் என்ற மனம் நமக்கு வராது. மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாமா, இன்னொரு தடவை நமக்கு தரிசனம் கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு இந்த இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் சரி, நீங்கள் அதாவது பரிபூரணமான பக்தியுடன் அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது அந்த எண்ணமாவது எல்லாருடைய மனதிலும் ஏற்படத்தான் செய்கிறது. அதை போன்ற ஒரு எண்ணத்தையே பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கூறுகிறார். உங்களது யோக சக்தியையும் விபூதியை மீண்டும் விரிவாக கூறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் உங்களுடைய அமுத மொழிகளை கேட்கின்ற எனக்கு திருப்தியே ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அழகா சொல்லிட்டாரு. கேட்க வேண்டும் என்ற ஆசை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்லி முடிக்கிறாருங்க. இப்போ என்ன சொல்றாரு? பகவான் கிருஷ்ணர் பேச ஆரம்பித்து விடுகிறாரு. பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, குருகுலத்தில் சிறந்தவனே. இந்த குருகுலத்தில் நிறைய மாணவர்கள் படித்தாலும் அதில் நல்லொழுக்கத்தில் சிறந்து விளங்கியவன் அர்ஜுனன் தான். ஆகவே சொல்றாரு, குருகுலத்தில் சிறந்தவனே, என்னுடைய விபூதிகள் தெய்வீகமானவை தான். இப்பொழுது உனக்கு அவற்றில் முக்கியமானவற்றை கூறுகிறேன். ஏனெனில் என்னுடைய விரிவுக்கு முடிவே இல்லை. சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு முடிவே கிடையாது. கொஞ்சமா நான் உனக்கு புரியுற மாதிரி இன்னொரு தடவை சொல்றேன், கேளு அப்படின்னு சொல்றாருங்க. அர்ஜுனா, நான் எல்லா உயிரினங்களின் உள்ளத்திலும் ஆத்மாவாகி இருக்கிறேன். மீண்டும் பல ஸ்லோகங்களில்
பல அத்தியாயங்களில் கூறினாலும் மீண்டும் அதே கூறுகிறார். நான் எல்லா உயிரினங்களிலும் ஆத்மாவாக இருப்பவன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. மேலும் உயிரினங்களுக்கெல்லாம் ஆதியாகவும் நடுவாகவும் முடிவாகவும் நானே இருக்கிறேன். அந்த உயிரினங்கள் தோன்றுவதற்கு காரணமாகவும் அழிவதற்கு காரணமாகவும் இந்த நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனவா அந்த வாழ்க்கைக்கு காரணமாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் 21வது ஸ்லோகம் தொடர்ந்து அடியேன் சொல்லிக்கொண்டே வருகிறேன். நான் அதிதியின் புதல்வர்களான 12 விஷ்ணுவாக இருக்கிறேன். இந்த அதிதி அப்படிங்கிறவங்களுக்கு 12 புதல்வர்கள். அந்த புதல்வர்களில் சிறந்தவனான விஷ்ணுவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒளிர்பவைகளுள் கிரகணங்களோடு கூடிய சூரிய பகவானாக இருக்கிறேன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்று எல்லா ஒளிவிடும் ஒளியை பிரகாசிக்கும் கிரகங்கள் இருந்தாலும் அதில் உயர்ந்ததான சூரிய பகவானாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 49 வாயு தேவர்களுள் தேஜஸாகவும், அந்த தேவர்களுக்கு உள்ளே அந்த ஒரு தேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த அவங்கள பார்த்தவொடனே ஒரு தேஜஸ். ஒரு சில இந்த கிருஷ்ண பக்தர்களை எல்லாம் பார்த்தா அவங்க முகத்தை பார்த்தாலே அவ்வளோ ஒரு தேஜஸாக ஒரு பிரகாசமாக இருக்கும். அந்த ஒரு தேஜஸாக இருப்பதாகவும் அது மாதிரி ஒரு தேஜஸ் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். வாயு தேவர்களும் தேஜஸாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நட்சத்திரங்களில் அவற்றின் தலைவனான சந்திரனாக இருக்கிறேன். இந்த இடத்துல சந்திரனாக நான், நட்சத்திரங்களுக்கு தலைவன் சந்திரன், அந்த சந்திரனாக இருப்பவன் நான் அப்படின்னு சொல்றாரு. 22வது ஸ்லோகங்க. வேதங்களுள் சாமவேதமாக இருக்கிறேன். இந்த சாமவேதம் என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வேதம். இது எல்லா வேதங்களும் ஒரே மாதிரியான விஷயங்களை சொன்னாலும் அந்த வேதங்களில் சாமவேதமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவர்களுள் இந்திரனாக, தேவாதி தேவர்களுடைய தலைவனான இந்திரனாக இருப்பவன் நான் தான். பொறி புலன்களுள் மனதாக இருக்கிறேன். இந்த பொறி புலன்கள், எல்லா பொறி புலன்கள் இருந்தாலும் அதில் மனமாக இருப்பவன் நான் தான். மேலும் உயிரினங்களுள் உணர்வான ஞான சக்தியாக இருக்கிறேன். ஞானத்தை அளிக்கக்கூடிய சக்தியாக, ஞான சக்தியாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். 23வது ஸ்லோகம். நான் ருத்திரர்கள் 11 பரமசிவனாக இருக்கிறேன். இந்த ருத்ரர்களின் தலைவன் தான் பரமேஸ்வரன், பரமசிவனாக இருக்கிறேன். யக்ஷ ராட்சசர்களுள் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனாக இருக்கிறேன். குபேரன் யாரு? கிருஷ்ணருடைய அம்சம்தான் குபேரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வசுக்கள் எண்மருள் அக்னியாகவும் இருக்கிறேன் என்று கொள்கிறார். 8 வசுக்கள்ல அக்னியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சிகரமுடைய மலைகளும், எல்லா மலைகளிலும் சுமேறு மலையாக இருப்பவன் நான் அப்படின்னு சொல்றாருங்க. புரோகிதர்களுள் முக்கியமானவரான பிரகஸ்பதியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனா, நான் படைத்தலைவர்களுள் ஸ்கந்தனாகவும் நீர்நிலைகளுள் கடலாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. நீர்நிலைகள்ல எல்லா நதிகளும், எல்லா குளங்களில் உள்ள நீர் பெருக்கெடுத்து அந்த குளங்களில் உள்ள நீர்கள் எல்லாம் மேலே அதிகமாக நீர் ஊற்றி எழுந்து அதுவும் ஆறாக மாறி போகிறதல்லவா. அப்படிப்பட்ட ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலில் தான் கலக்கிறதல்லவா, அந்த கடலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. 25வது ஸ்லோகம். நான் மகரிஷிகளுள் பிருகு மகரிஷியாகவும் சொற்களுள் ஓரெழுத்தான ஓங்காரமாகவும் உள்ளேன் அப்படின்னு சொல்றாருங்க. கேள்விகள் அனைத்திலும் ஜபமாகிய யஜ்ஞமாகவும் அசையா பொருள்களுள் இமயமலையாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. இன்னும் நல்ல ஒரு இதுல என்ன ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன என்றால், எல்லாவற்றிலும் மிகவும் உயர்ந்ததாக, மலைகளில் உயர்ந்ததாகவும், அதே மாதிரி அந்த நட்சத்திரங்களுடைய தலைவனாகவும், அதே மாதிரி அந்த அதிதியின் புதல்வர்களுடைய 12 விஷ்ணுவாகவும், இந்த மாதிரி எல்லாவற்றிலும் எது சிறந்ததோ அந்த சிறந்தது அனைத்துமாகவும் இருப்பவன் நான் என்று கூறுகிறார். இதுல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், அடியேனுக்கு பகவத்கீதை தொடர்ந்து படித்து கொண்டு வரும்போது அடியேனுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதுங்க. அந்த கேள்வியை நான் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்துல
இந்த ஆகாயத்தில் காற்று எப்படி எல்லா இடங்களிலும் பரவியுள்ளதோ அதே போல் எல்லா உயிரினங்களிலும் நானே வியாபித்துள்ளேன் அப்படின்னு சொல்றாருங்க. எல்லா உயிரினங்களிலும் எல்லாவற்றிலும் எல்லா இந்த கண்ணுக்கு இந்த வேத அந்த என்ன தூணாகவும் துரும்பாகவும் எல்லா இடங்களிலும் நானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே என்னுடைய பிரகிருதியினால் தான் உண்டாகின்றன என்று கூறுகிறார். ஆனால் இந்த அத்தியாயத்தில் என்னென்ன வேதத்தில் உயர்ந்த சாமவேதமாக இருக்கிறேன், மரங்களில் உயர்ந்தது, பெண்களில் உயர்ந்தவர்கள் யாரு, நட்சத்திரங்கள் உயர்ந்த சந்திரனாக, இப்படி எல்லாமே உயர்ந்ததாக மட்டும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான பேச்சாக அடியனுக்கு தோன்றியது. அந்த கேள்வி இப்பொழுது உங்களுக்கும் எழுந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த கேள்விக்கு உண்டான பதிலை ஒரு அழகான சிறுகதையின் விளக்கத்துடன் அடியன் உங்களுடன் அடுத்த பதிவில் பகிர்ந்து கொள்கிறேன். எப்படின்னா எல்லாமாகவும் இருப்பவன் நான் என்று கூறும் கடவுள் ஏன் இந்த அத்தியாயத்தில் உயர்ந்தனவற்றில் நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த கேள்விக்கு உண்டான விடையை ஒரு சிறுகதையில் அடுத்த பதிவில் அடியன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து அடியனுடைய இந்த சேனலை பார்த்து கொண்டு வாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நீங்கள் அடியனிடம் பொது இடங்களிலோ இல்லை கோயிலையோ பார்க்கும் பொழுது என்னை பார்க்கிறீர்கள். ஒரு சிலர் என்கிட்ட பேசுறீங்க, நீ சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதையே கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கமெண்ட் பாக்ஸிலும் கொஞ்சம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.